ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சென்னை உயர்நீதிமன்றத்தோட மாவட்ட வாரியான கட் ஆஃப் மார்க் வந்து எவ்வளோ வரும், உங்களுடைய மார்க் வந்து போதுமா, நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்க மார்க் வந்து போதுமா அப்படின்றத பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மேலும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால், உங்கள் மார்க் எவ்வளோ, எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்றத கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதற்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து இன்னொரு சேனல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதாவது குக்கிங்கு, விலாக்ஸு, அந்த மாதிரி விதமான சேனல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் வந்து கொடுக்குறேன். ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தோட கட் ஆஃப் மார்க் வந்து எவ்வளோ வருது, அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு ஜூலையில் கூப்பிட்டுருப்பாங்க. அதற்கு முன்னாடி நமக்கு இந்த வாரத்தில் கட் ஆஃப் மார்க் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய மார்க் வந்து போதுமா அப்படின்றது நிறையா பேருக்கு டவுட்டாக இருக்குது. அதாவது ப்ரையாரிட்டி வச்சுருக்கிறவங்க, ப்ரையாரிட்டி இல்லாதவங்க அப்படின்னு நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ வித் ப்ரூஃபோடு நான் வந்திருக்கேன். அதாவது 2021 கட் ஆஃப் மார்க் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க, அந்த மார்க் வந்து இந்த வருஷம் எப்படி வரும். அதாவது 2021 50 மார்க்குக்கு ரிட்டன் எக்ஸாம் வச்சுருந்தாங்க. 2024 100 மார்க்குக்கு நமக்கு எக்ஸாம் வச்சுருக்காங்க. ஸோ இதையும் கம்பேர் பண்ணி உங்களுடைய மார்க்கு கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு ப்ராசஸிங்க்கு போகுமா, நெக்ஸ்ட்டு ப்ராசஸிங்க்கு நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய மார்க் வந்து ஓகேவா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். உங்களுடைய மார்க்கை கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டோட 2021 கட் ஆஃப் மார்க் வந்து உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50 மார்க்குக்கு எக்ஸாம் வச்சு தான் வந்து இது பண்ணியிருக்காங்க. நம்ம இதில் கண்டிப்பாக ஒரு 40லேருந்து 45 மார்க் ஆனால் நம்ம ஆட் பண்ணுற மாதிரி தான் வந்து இருக்கும். ஏன்னா அவங்க 50 மார்க்குக்கு எழுதியிருந்தாங்க. நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 மார்க்குக்கு எழுதியிருக்கோம். ஜென்ரல் கேட்டகரியை பொறுத்தளவில் உங்களுக்கு 46 மதிப்பெண்கள் கொடுத்துருக்காங்க. அதாவது 50க்கு 46 மதிப்பெண்கள் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. 50க்கு 46னா 100க்கு கண்டிப்பாக நீங்கள் 95 அபோவ் நீங்கள் எடுத்திருந்தால் தான் வந்து கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா மாவட்டங்களுக்குமே வந்து பொருந்தும். இந்த மாவட்டம் தான் அப்படின்னு கிடையாது. நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு ஒரு மாவட்டம் வந்து சொல்கிறேன். எந்த மாவட்டமாக இருந்தாலும் நீங்கள் 92 95 அந்த மாதிரி நீங்கள் எடுத்திருந்தால் போதும். அந்த மாதிரி எடுத்திருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து கான்ஃபிடெண்ட்டாக இருக்கலாம். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் வேக்கன்சி அதிகமாக இருக்கிறதுனால ஒரு 90 வர்றதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. அதற்கும் கீழே வந்து ஜென்ரல் கேட்டகரி குறையதற்கான சான்ஸே கிடையாது. ஜென்ரல்லே வந்து பிஎஸ்டிஎம் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு 44 மதிப்பெண்கள் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 100 மார்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 88 அந்த மாதிரி நீங்கள் எடுப்பணும். 88 இல்லை வந்து 90 மார்க்கு மேலே நீங்கள் எடுத்திருந்தால் தான் கண்டிப்பாக உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ப்ராசஸிங்ஸ் போக முடியும். இதே உமனாக இருந்தாலுமே அதே தான். ஜென்ஸாக இருந்தாலும் சரி, உமனாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக 90 மார்க்குக்கு மேலே நீங்கள் எடுத்திருந்தால் தான் நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கலுக்கு நீங்கள் போக முடியும். உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் வரும். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரியிலே ஹேண்டிகேப்பாக இருந்தீங்க அப்படின்னா பாருங்கள் 90 மார்க்கு தான் கொடுத்துருக்காங்க. அதாவது 19 மார்க்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 50 மார்க்குக்கே 19னா நீங்கள் 100க்கு ஒரு 50 இல்லை 40 அந்த மாதிரி நீங்கள் எடுத்திருந்தாலே கண்டிப்பாக ப்ராக்டிக்கலுக்கு போகிறதுக்கான சான்ஸ் நிறையா இருக்குது. கண்டிப்பாக போயிடுங்க, கவலையப்படாதீங்க. நீங்கள் 40 மார்க்கு இல்லை 50 மார்க் எடுத்திருந்தால் கூட கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடச்சிரும். அதை பற்றி கவலைப்படாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிசிஎம்க்கு பார்த்தீங்கன்னா 42 கொடுத்துருக்குறாங்க. பிசிஎம்லேயே பிஎஸ்டிஎம் வச்சுருந்தாலும் அதற்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 38 அந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட நீங்கள் பிசிஎம் கீழே வரீங்க அப்படின்னா நீங்கள் 80 மார்க் எடுத்திருந்தாலே தாராளமாக ப்ராக்டிக்கல் போகலாம். கவலையே படாதீங்க. 80 மார்க் எடுத்திருக்கேன் ப்ளஸ் இந்த பிஎஸ்டிஎம் இல்லை விமனாக இருக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கல் ப்ராசஸ்க்கு போவீங்க. உங்களுடைய பேர் வந்து ஷார்ட் லிஸ்ட்டில் வந்துடும். அதற்கப்புறமா நீங்கள் எம்பிசி கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா எம்பிசிக்கு வந்து பாருங்கள் 42 வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரையாரிட்டியே இல்லைனா கூட 42 மார்க் எடுக்கணும். 42னா இதுலேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 85 மார்க்குக்கு மேலே எடுத்துருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நீங்கள் ப்ராக்டிக்கல் போகலாம்.
நீங்கள் வந்து ஒரு 80 மார்க் 85 மார்க் எடுத்துகிட்டு இருந்தாலே கண்டிப்பாக ப்ராக்டிக்கல் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதற்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்சி கம்யூனிட்டி இந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னாலுமே நீங்கள் ஒரு 80 மார்க் 75 இந்த மாதிரி எடுத்துருந்தீங்கன்னா ஈஸியாக வந்து நீங்கள் ப்ராக்டிக்கல் போகலாம். ப்ரையாரிட்டி நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 60லேருந்து 75 மார்க்கு 70 மார்க்குள்ளே எடுத்திருந்தாலே வந்து நீங்கள் போகலாம். கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரையாரிட்டி இருக்கிறவங்களுக்கு தான் மெஜாரிட்டியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் செலக்ட் ஆகி வேலைக்கு போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இது வரைக்கும் எந்த ப்ரையாரிட்டியும் இல்லாதவங்க உங்களுக்கு என்ன மாதிரியான ப்ரையாரிட்டி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக அந்த ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட்டை நீங்கள் ரெடி பண்ணிங்க அப்படின்னா வேலைகள் வந்து ஈஸியாக கிடைக்கும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் வழி கல்விக்கும் ப்ரையாரிட்டி வச்சுருக்கிறவங்களுக்கு தான் முதல் முன்னுரிமை கொடுக்குறாங்க. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப சொல்கிறேன், ப்ரையாரிட்டி வச்சுருக்கிறவங்க ஓகே நீங்கள் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரையாரிட்டி இல்லாதவங்க கண்டிப்பாக உங்களுக்கு என்ன தகுதி இருக்கும், உங்களுக்கு அதாவது முதல் தலைமுறை பட்டதாரி, கலப்பு திருமணம், அதுக்கப்புறம் கணவனால் கைவிடு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ப்ரையாரிட்டி இருக்குது. அந்த மாதிரி ப்ரையாரிட்டி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மசால்ச்சியுமே வந்து நான் கோயம்புத்தூர் மாவட்டம் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் 45 கிட்டத்தட்ட 90 மார்க்கு நீங்கள் எடுத்திருந்தால் தான் கண்டிப்பாக வந்து வேலை கிடைக்கும். ஆனால் மசால்ச்சி வேலைன்றது உங்கள் சாதாரண வேலை தான். ஆனாலுமே அதற்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் 90 மார்க் எடுத்திருந்தாலும் கண்டிப்பாக ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கிறவங்க நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கல் வந்து போக முடியும். இதே உமனாக இருந்தால் ஒரு 85ஆவது எடுத்திருக்கிறவங்க வந்து கவலையப்படாதீங்க, நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கல் வந்து போவீங்க. அதற்கப்புறமா ப்ரையாரிட்டி இருக்கிறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 80 மார்க் வந்து எடுத்துருக்கணும். ப்ரையாரிட்டி இருக்கிறவங்க விமனாக இருக்கீங்க, விடோவாக இருக்கிறீங்க, குரூப் 1 ப்ரையாரிட்டி வச்சுருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து குரூப் 2ல் வந்து உங்களுக்கு ஒரு 70 மார்க் அந்த மாதிரி நீங்கள் எடுத்திருந்தாலே போதும். அதுக்கப்புறம் பிசிஎம்மாக இருந்தீங்க அப்படின்னாலே கம்மியான மார்க் எடுத்திருந்தால் கூட உங்களை செலக்ட் பண்ணிடுவாங்க. அதாவது கண்டிப்பாக வந்து 50க்கு மேலே நீங்கள் வந்து இருக்கணும். எம்பிசியாக இருந்தீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா இதில் வந்து கம்மியாக கொடுத்துருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த டைம் வந்து நிறைய பேர் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. கிட்டத்தட்ட குரூப் 4 லெவலுக்கு லட்சக்கணக்கான பேர் எழுதியிருக்காங்க. அதனால் ப்ரையாரிட்டி இருக்கிறவங்க எம்பிசி, பிசி, எஸ்சி இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு குறைஞ்சது ஒரு 60 மார்க்குக்கு மேலே நீங்கள் எடுத்திருந்தாலே வந்து ஈஸியாக கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. 60 மார்க்குக்கு மேலே நான் எடுத்திருக்கேன், மசால்ச்சி எக்ஸாம் எழுதியிருக்கேன், 60 மார்க்குக்கு மேலே எடுத்திருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கவலையே படாமல் இருங்க. மறுபடியும் வந்து ஐயோ என் மார்க்குக்கு கிடைக்காதுன்னு சொல்லி ஒரி பண்ணிக்காதீங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் 60-65க்கு மேலே எடுத்திருந்தாலே ப்ராக்டிக்கலுக்கு செலக்ட் ஆவீங்க. அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா வேறு எந்தெந்த மாவட்டங்களில் எவ்வளோ மார்க் ஆஃபீஸர்ஸ், மசால்ச்சி, அப்புறமா வாட்ச்மேனுக்கெல்லாம் எவ்வளோ மார்க் இருந்தால் நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கல் போகலாம் அப்படின்றதையுமே வீடியோ போடுறேன். கண்டிப்பாக வந்து உங்களுடைய மார்க் எவ்வளோ அப்படின்றதே கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.